டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவரா பேசி ஒரு வீடியோவை இப்ப சமூக ஊடகத்துல சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ சம்பந்தப்படுத்தி தாங்க இப்ப இணையத்துல பயங்கரமான விவாதங்கள் என்பது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்படி அவர் அதுல என்ன பேசியிருக்காருன்றத ஒரு சிலதை மட்டும் பார்த்துடலாம். அதாவது லைஃப் டைம்ல இது போன்ற ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் பேசியது கடவுளே வந்து நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. உண்மையாவே அவர் வந்து ரொம்ப கனத்த இதயத்தோடு இருப்பாரு, கவலையோடு இருப்பாருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது போன்றுதான் காணப்பட்டது அந்த வீடியோல அவரை பார்க்கும்போது. சோ கடைசியில சிஎம் சார் என்னவாச்சும் பண்ணிக்கோங்க, நான் ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற இது போன்ற விஷயங்கள் சொன்னது இப்போ சோசியல் மீடியால விவாதமா போயிட்டு இருக்குங்க. சோ ஒரு சிலர் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ன ரியாக்ட் ஆயிருக்காங்கன்னா, இவர் என்ன சினிமால பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து தலைவா நீ கஷ்டப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சாரியே கேட்கல, அவர் வந்து மன்னிப்பே கேட்கல மக்கள் கிட்ட அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ அந்த வீடியோ சம்பந்தப்படுத்தி வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த சூழ்நிலையில கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை என்பது பரத்குமார் அப்படிங்கிற ஒரு நீதிபதியோடைய தலைமையில இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா நடந்தது. அதுல வந்து அவர் வந்து சரமாரியாக பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. அதே சமயத்துல டிவிகே கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியா பக்கத்துல எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு சில போஸ்ட போட்டு டெலீட் பண்ணியிருந்தாரு. சோ அது வந்து புரட்சியை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு, அந்த நாட்டை குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விவாதமாக மாறி இப்போ வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யற அளவுக்கு மாறிடுச்சு. சோ இவரு ஆதவ் அர்ஜுனா போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு பலரும் கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. ரீசெண்டா இதுதாங்க நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.